முதல்ல சமுதாயம் பண்ணும்போது கட்சி ஆரம்பிக்கும்போது சமூக நீதிக்கான கட்சி இது ஒரு சாமானியனுக்கான சகோதரத்துவத்தை போற்றுகின்ற கட்சின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அது ஜாதிய கட்சியாச்சு. ஜாதிய கட்சியாகி இப்போ என்னாச்சு குடும்ப கட்சியாச்சு. குடும்ப கட்சியாக இப்போ என்ன இருக்குது குலதெய்வ கட்சி ஆகிடுது. ராமதாஸ் எங்கே இருக்கிறாரு? குலதெய்வம்னா ராமதாஸ் சொல்கிறாரு, நான் தான் குலதெய்வம், வேறு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் கட்சி. குலதெய்வ கட்சி. அந்த கட்சியை ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அவர் தான் எல்லாமே செஞ்சிருக்கிறார். நான் போய் 90,000 கிராமங்களுக்கு நடந்தே போயிருக்கிறேன், சைக்கிளில் போயிருக்கேன், காசெல்லாம் பிச்சை எடுத்திருக்கேன், எல்லாரும் வந்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த கட்சி இப்படி இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம், நீயா காரணம் அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்களா? இல்லை, இவன் அப்போல்லாம் ஒன்றும் போகிறக்கல, வரவும் மாட்டான். நாங்கள் தானே இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறதான் ராம்தாஸ், சண்டே லீடர்னு அவர் பேர். நாங்கள் ஒரு 10 பேர் தமிழகம் முழுக்க வந்து அவர் சொல்கிற எல்லா கிராமத்துக்கு போனவங்க நாங்களும். அவர் எங்கே வந்திருக்கிறார், எந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு, வந்து அந்த ஊரில் வந்து மீட்டிங் போட்டு அதில் வந்து பேசிவிட்டு சண்டேலே போயிடுவார், சத்தியம் பண்ணிவிட்டு போயிடுவார்.